கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஆராதனையில் தேவன் மீண்டும் நம்மளை இணைத்திருக்கிறார். இந்த விசேஷமான நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் கொள்ள நோயின் காரியங்கள் தீவிரித்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பின் நாட்களை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள், ஃபாதர்ஸ் டே. நமக்கு உலக பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தகப்பன், மாம்ச தகப்பனுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர் கொடுத்ததுக்காக எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்கள கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும். அதில் எப்போதும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் தம் சொந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பரம தகப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் கடவுள். அவரை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதற்காக எப்போது நம்ம அப்பாவை துதிக்கணும். ஆமே. இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடவும் ஆசை, அப்பானும் கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடதா ஆசை, அம்மானும் கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பானோ கூப்பிடவா. அவர் நம்மளை சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம். அவர் நம்மளை தோல்ல சுமக்கிறார், மார்பிளை அணைத்துக் கொள்ளுகிற தாயை போல கருவில சுமந்த ஒரு நல்ல ஆண்டவர், அவருடைய நேச தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ அவருடைய அன்பு, uncomparable love. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை
தான் ஆசை, அம்மானும் கூப்பிடவா அப்பா, அம்மா, அப்பா. கர்த்தர் நல்லவன். ஆமென். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை அன்பு தகப்பன் பாஸ்டர் பால் அடைக்கலம் அவர்கள் அருமையாக நேசிக்கிற, நாங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு வேத பண்டிதர், கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற கர்த்தருடைய தாசன் இன்னைக்கு நம் மத்தியில் இருந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்கள். அவரை நாம் கரம் தட்டி அன்போடு வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் நன்மை செய்கிறவருமாய் கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு தேவன் இருந்தபடினால் நான் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாள் தியானத்திற்காக 75ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சாம்ஸ் 75 verse 6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. இந்த வார்த்தையை நம் ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது, for promotion cometh neither from east nor from west nor from south. தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. உயர்வு கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ தென் திசையிலிருந்தோ வராதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உன்னதத்திலிருந்து வரும் உயர்வு. ப்ரமோஷன் கம்மத் ஃப்ரம் ஹெவன். உன்னதத்திலிருந்து, உன்னதமானவரிடத்திலிருந்து வருகிற உயர்வு என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா மனிதனும் உயர்த்தப்படுவதற்கு ஆசையாக இருக்கிறான். எப்படியாகிலும் பூமியிலே, சமுதாயத்திலே, தேசத்தின் நடுவிலே உயர்த்தப்பட வேண்டும் என்பது மனுகுலத்தின் ஆசை, மனுகுலத்தின் வாஞ்சை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயர்வு எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 விதங்களிலே உயர்வு வருகிறதை நமக்கு படிக்கலாம். முதலாவது பிசாசினிடத்திலிருந்து வருகிற உயர்வு, ப்ரொமோஷன் ஃப்ரம் த சேட்டன் ஆர் டெவில். ரெண்டாவது மனுஷன் மூலமாய் உண்டாகிற உயர்வு, மனுஷனை உயர்த்த எத்தனிக்கிறான். மூன்றாவது தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிற ஒரு அனுபவம், அவர்களையே தங்களையே உயர்த்தி கொள்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக தேவனால் உண்டாகிற உயர்வு. மீண்டும் அதை நான் சொல்லுகிறேன். உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து மட்டும் இல்லை, பிசாசும் கூட நம்மை உயர்த்துவான். பிசாசினிடத்திலிருந்து வருகிற உயர்வு. ரெண்டாவது மனுஷர்களால் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம். மூன்றாவது தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிற ஒரு அனுபவம். நான்காவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு உயர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் பிசாசினாலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனாலோ, இல்லாவிட்டால் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராலே நீங்கள நான் உயர்த்தப்படணும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை என்னை உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 அனுபவத்தை குறித்து நாம் படிக்கும்போது, இயேசு
பிசாசினால் வந்த உயர்வுக்கு தன்னை விலக்கி கொண்டார். மனுஷரால் வந்த உயர்வுக்கும் தன்னை விலக்கி கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே அவர் உயர்த்தவில்லை. கடைசி வரையும் பிதாவினால் உயர்த்தப்படுவதற்கு அவர் காத்திருந்தார். இந்த பிதாவினால் தேவனால் உயர்த்தப்பட்ட இந்த இயேசுவின் ஜீவியத்தை நாம் உற்று கண்ணோக்கி பார்த்து, தேவனால் உயர்த்தப்படுகிற வரையும் நீங்கள் நானும் காத்திருப்போம். பேதுரு நிருபக்காரன் அழகாய் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சரியான நேரத்தில் ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற வரையும் அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்கணுமா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசு உயர்த்தும்படிக்கு நினைத்தான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்க கேட்கிறேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பிசாசு இயேசுவை உயர்த்த நினைத்தான். வனாந்தரத்திலே சோதிக்கப்படும்படிக்கு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் மகிமையெல்லாம் காண்பித்து, இதெல்லாம் என்னுடையது, இவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். அன்படினாலே உன் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படி சொல்கிற அந்த வார்த்தை பார்க்கும்போது அப்படி தெரியுது. உன்மேல எனக்கு ரொம்ப இஷ்டம், இந்த மகிமையெல்லாம் உனக்கு நான் தர விரும்புகிறேன், நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், இந்த உலகத்துக்கு அதிபதியாய் ராஜாவாய் உன்னை வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம் செய், நீ என்னை பணிந்து கொள், ஒரே ஒரு முறை என்னை பணிந்து கொள், இதெல்லாம் உடையதாய் மாறும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவுக்கு தன்னை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டு. என்னை பிதா இந்த பூமியில் தாழ்த்துகிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவருடைய கையினாலே, என் பிதாவின் கரத்தினாலே, என் தேவனுடைய கரத்தினாலே என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆனபடினாலே பிதா என்னை உயர்த்தட்டும், இந்த பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது, இந்த சாத்தான் என்னை உயர்த்தக்கூடாது. ஆனபடினால தான் 8ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லா உயர்வுகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை. பிசாசு கூட நம்மை உயர்த்துவான். எங்கள் நடத்தின அருமையான ஒரு பாஸ்டர் விதமாக அடிக்கடி சொல்லுவார், சிலர் ஊழியக்காரர்கள் கன்வென்ஷனுக்காக நிறைய கன்வென்ஷனில் பிரசங்கிக்க போவாங்க. அப்போ அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எல்லா கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிற அழைப்புகளும் தேவனிடத்திலிருந்து வரல, பிசாசிடத்திலிருந்து கூட வரும். ஏன்னா உன்னை குறித்த தேவ திட்டம், உன் மந்தையை குறித்த தேவ திட்டத்தை விட்டு பிசாசு உன்னை விளக்குவதற்காக, அகற்றி போடுவதற்காக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை உனக்கு தருவான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிடுவோன்னா, பிசாசு இல்லை, தேவன் தான் வழிகளை திறக்கிறார். அங்கே சுவிசேஷ கூட்டம், இங்கே எழுப்புதல் கூட்டம், இங்கே வல்லமை முகாம், கர்த்தர் வருஷமெல்லாம் ஊழியம் திறக்கிறார் சொல்லி ஓடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, பிசாசும் கூட இப்படிப்பட்ட உயர்வுக்கு இயேசுவையே பிசாசு என்ன செய்தான்? நான் உன்னை உயர்த்துகிறேன், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் உன்னுடையதாய் மாறும், எனக்கு இஷ்டமானவருக்கு நான் கொடுக்கிறேன். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? ஆனால் இயேசு பிசாசினால் வருகிற மகிமையை வெறுத்தார். பிசாசினால் வருகிற மகிமையை இயேசு புறக்கணித்தார். பிசாசினால் வருகிற உயர்வை தேவன் விரும்பவில்லை. எத்தனை நல்ல கர்த்தர், எத்தனை நல்ல ராஜா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும்
கர்த்தர் நம்மை உயர்த்தணும். பிசாசு ஒருபோதும் நம்ம உயர்த்தவே கூடாது. பிசாசு ஒருபோதும் நம்ம உயர்த்தக்கூடாது. பிசாசினால் வருகிற உயர்வு எனக்கு வேண்டாம். பிசாசினால் வருகிற உயர்வு எனக்கு வேண்டாம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும்போது 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் படிக்கும்போது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவன் எல்லாருக்கும் தலைவராய் அவர் உயர்ந்திருக்கிறாராம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை உயர்த்தணும். அவர் எல்லாருக்கும் மேலாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் மேலாய் தலைவராய் உயர்ந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் உயர்த்த அவரால் ஆகும். அப்படினால் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது. பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, உன்னதமானவரிடத்திலிருந்து வருகிற உயர்வு, உன்னதராலே உயர்த்தப்படுகிற உயர்வு தான் எனக்கு வேணும். இந்த உலகத்தில் என்னை மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது. பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே. அதற்கு நாம் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னேன், மனுஷனால் வருகிற உயர்வு. மனுஷனால் வருகிற உயர்வு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு இங்கே என்ன செய்கிறார் என்றால், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்திலே, யோவான் சுவிசேஷம் 6:9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியான துணிக்கைகளையும் அவர்கள் எடுத்தார்கள். மீதியான 12 கூடைகளை எடுத்தார்கள். இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், யோவான் சுவிசேஷம் 6:15 நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இங்கே ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். ஜனங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் சுகத்தையும் விடுதலையும் தந்ததல்லாமல் அவர்களுக்கு சரீரத்திற்குரிய ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்த உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவரை ராஜாவாக்கிட்டா, இந்த இயேசுவை நம்ம ராஜாவாக்கிட்டா நமக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் ஆசீர்வாதம் கிடைக்கும், சரீரத்திற்கு ஃபிசிக்கலாகவும் நமக்கு எல்லாம் கிடைக்கும், வசனத்தையும் கேட்கலாம், கூட்டம் முடிஞ்ச உடனே நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம், உலகத்தில் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த இயேசு என்ன செய்தாராம், இதை அறிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை அறிந்து அவர் மறைந்து போனார், விலகி போனார், தனியே மலைக்கு போனார். அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், இந்த இயேசுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, யோவான் 18:36 இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இந்த இயேசுவுக்கு அவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது பிதா எனக்கு கொடுக்கிற ராஜ்யம். மனுஷன் கொடுக்கிற உயர்வு, மனுஷன் கொடுக்கிற ராஜ பதவி, மனுஷன் கொடுக்கிற ராஜ மேன்மை எனக்கு வேண்டாம். நான் என் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். என் தேவன் மாத்திரம்தான் எனக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணினது போல என்று லூக்காவில் படிக்கிறோம். அப்படியானால் இந்த இயேசுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். இந்த உலகம்
இந்த பூமிக்குரியது என்னுடைய ராஜ்யம் அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய சீஷர்கள் எனக்காக போராடி யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை பிடித்திருப்பார்களே, ராஜ்யத்தை பிடித்திருப்பார்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு இவ்வளோ நல்ல இயேசு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இயேசு நல்ல இயேசு. அவர் இந்த உலகத்துக்குரிய புகழ்ச்சியை, இந்த உலகத்துக்குரிய மகிமையை, இந்த உலகத்துக்குரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர ராஜ்யத்தை, மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை அவர் தேடலை. மனிதன் இயேசு ராஜாவாக்க எத்தனிக்கிறான், அவர் விலகி போகிறார், அவர் மறைந்து போகிறார். அந்த பெருமைக்கு விலக்கி தன்னை காத்து கொள்கிறார். இன்னும் பைபிளில் படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே படிக்கும்போது, ஜான் த காஸ்பல் சாப்டர் 5 verse 41, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை, மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. என்னை மனுஷருடைய மகிமை எனக்கு வேண்டாம், மனுஷன் என்னை உயர்த்த வேண்டாம். எவ்வளோ அருமையான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனுடைய முகஸ்துதியை கூட அவர் ஏற்றுக்கொள்ளலை. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து நல்ல போதகரே, நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 19 verse 16 and 17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். 17வது வசனத்திலே அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. சில நேரம் ஆண்டவர் ஐஸ் வச்சு பேசுனா, நம்ம அரசியல் மேடைகள்லாம் தலைவரை ரொம்ப தூக்கி பேசுனா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நம்முடைய இயேசு மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்பல. மனுஷனுடைய புகழ்ச்சி, மனுஷரால் வரும் மகிமையை தேடாதவர், மனுஷரால் வரும் உயர்வை தேடாதவர், மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை தேடாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவைகளுக்கெல்லாம் இயேசு விலகி போனார். அதோடு மாத்திரமல்ல, மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை விரும்பினவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கடிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், ஜான் த காஸ்பல் சாப்டர் 5 verse 44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் கேட்கிறார். மனுஷன் என்ன புகழணும், மனுஷனை உயர்த்தணும், அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஐயா நீங்கள் தான், ஐயா ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் எனக்கு விடுதலை வந்துச்சு, ஐயா தொட்டார் எனக்கு சுகம் வந்துச்சு. மனுஷனை மனுஷனால் புகழ்த்தப்படுகிறதை மனுஷன் விரும்புகிறான். ஆனால் நீங்களும் நானும், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை தேடக்கூடாது, மனுஷனால் வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திர உயர்வை தேடக்கூடாது. நம்ம ஒவ்வொன்றா அப்படி தியானிக்கிறோம். மனுஷனால் வருகிற புகழ்ச்சி அவர் மகிமையை தேடேன் என்று சொல்லுகிறார். மனிதன் புகழும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த முகஸ்துதியை அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரபலமாய் அவங்களோட சகோதரர்கள் வந்து யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இயேசுனுடைய சகோதரர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. 43வது வசனத்திலே, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை விரும்பினார்கள். அவர்கள் பிரபலமாய் மாறணும், வேர்ல்டு வைடு, இன்டர்நேஷ்னல் வைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திர உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவனாய் மாறணும், அப்படி சொல்லி விரும்புகிறாங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ளே கர்த்தர் நம்மை உயர்த்துற வரையும் காத்திருப்போம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவருடைய சகோதரர்கள் வந்து இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். 7ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போம். 4வது வசனத்திலே, பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை பாருங்கள். இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். இந்த ஊர்லேயே செஞ்சுட்டு இருக்காதீங்கய்யா, யூதாவுக்கு போங்க, அங்கே போய் அந்த ஊரில் போய் நீங்கள் பிரபலமாகணும். ஆனால் இயேசு சொன்னார், பிரபலத்தை அவர் விரும்பலை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல இயேசு. மனுஷன் புகழ்வதை விரும்பல, மனுஷன் உயர்த்துவதை விரும்பல, மனுஷன் முகஸ்துதி செய்வதை விரும்பல, மனுஷரால் வருகிற மகிமையை அவர் விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரபலமாயிருக்க விரும்பல. அவர் தன்னை மறைத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய அற்புதங்களை செய்தார். மார்க்கு சுவிசேஷம் 1:43 ஒரு குஷ்டரோகி வந்தான். அவனை தொட்டு சுகமாக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 43, இதை ஒருவருக்கும் நீ பிரசித்திப்படுத்த வேண்டாம், இது நீ ஒருத்தருக்கு நீ சொல்ல வேண்டாம். ஓ, தன்னை மறைத்து கொண்ட இயேசு, தன்னை மறைத்து கொண்டதான இயேசு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். மனுஷனால் வருகிற மகிமையை தேடாதவர், மனுஷனால் வருகிற முகஸ்துதியை விரும்பாதவர், மனுஷனால் வருகிற மேன்மையை தேடாத தெய்வம், மனுஷனால் வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சியை தேடாத தெய்வம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் தன்னை ராஜாவாக்க வந்தபோது அதை கண்டு விலகி மலையின் மேல் ஏறி மறைந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது உயர்வு எப்படி வருகிறது என்று சொன்னேன். தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறார்கள். they exalt himself, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் நிருபம் 2 படிக்கும்போது அவர் தன்னை உயர்த்தாதவர் என்று படிக்கிறோம். அவர் தன்னை உயர்த்தாதவர் என்று படிக்கிறோம். பிலிப்பியர் 2:6 முதல் நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் நிருபக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், இவர் பிதாவின் தற்சொரூபமாயிருந்தார். இவர் பிதாவினுடைய தற்சொரூபமாயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். கொலோசியர் 1:15 Jesus have a same image of father. பிதாவை, ஆனால் தான் தைரியமா சொல்ற, என்னை கண்டவனின் பிதாவை காண்கிறான். He is equal to our father. Jesus is equal to our father. நம்முடைய பிதாவுக்கு சமமாய், பிதாவை போலவே பிதாவுக்கு ஒப்பாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு தன்னை என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையிலும் அடிமையாய் மாறினார். மனுஷ சாயலாய் மாறினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் ஒரு சின்ன கிருபை, சின்ன தாளந்து, சின்ன வரங்கள், ஏதோ ஒரு சின்ன தலைவலி சுகமாயிட்டா, வயிற்று வலி சுகமாயிட்டா தங்களை தாங்களே உயர்த்தி கொள்றாங்க. ஆனால் இந்த இயேசு அப்படி தன்னை உயர்த்தாத தெய்வம், அப்படி தன்னை உயர்த்தாத கர்த்தர். எவ்வளோ நல்ல தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தன்னை யோவான் சுவிசேஷம் 7 18 படிக்கும்போது, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இங்கே யோவான் 7:18 இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசுகிறேனோ? நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுய மகிமையை தேடவில்லை, என்னை அனுப்பினருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையை தேடுகிறேன். அப்படியானால் பிதா தனக்கு ஒரு எஜமானன் போலவும், பிதாவுக்கு இவர் ஒரு வேலைக்காரனை போலவும் தன்னை தாழ்த்துகிறார். தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அப்படியானால் நான் என்னுடைய மகிமையை தேடலை, என்னை அனுப்பினவருடைய மகிமையை நான் தேடுகிறேன். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார், எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் யோவான் 8:50 கூட படிக்கிறோம். எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயந்தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் இந்த பூமியில் வந்து என்னுடைய பேர் பிரஸ்தாபம், என்னுடைய ஜீவியத்தின் மேன்மையை நான் தேட வரல. நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை. நான் எனக்கு மகிமை தேடலையா?
அதற்கு மாறாக யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு தன்னை அனுப்பின பிதாவின் மகிமை தேடினார். அந்த பிதாவே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார், அந்த பிதாவையே உயர்த்தி கொண்டிருந்தார். அவர் சுய மகிமை தேடல, என்னுடைய மகிமை நான் தேடல, எனக்கு மகிமை தேடும்படிக்கு நான் வரல. அப்படியானால் தன்னையே தாழ்த்தின இயேசு, தன்னை தாழ்த்தின இயேசு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு தன்னை தாழ்த்தினார். நான் முன்பு சொன்னது போல 4 விதத்தில் உயர்வு வரும். பிசாசினால் வருகிற உயர்வு, 2வது மனுஷரால் வருகிற உயர்வு, 3வது தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற அனுபவம், 4வது ஒரு அனுபவம் தேவனால் வருகிற உயர்வு. தேவன்தான் உங்களை என்னையும் உயர்த்தணும். தேவன் இல்லாமல் இந்த பூமியில் எந்த வல்லமையும் உங்களை என்னையும் உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 11 வரைக்கும் வசனங்களை படிக்கும்போது, இந்த இயேசு தன்னை உயர்த்தாமல், தன்னை ஒருபோது உயர்த்தாமல் இருந்ததுனாலே பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கு மேலாய் கர்த்தர் இயேசுவை உயர்த்தினார். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண, இயேசு என்று அறிக்கை பண்ணணும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாய் முடங்கணும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் இந்த இயேசுவை அறிக்கை செய்யும்படிக்கு, இயேசு என்று அறிக்கை பண்ணும்படிக்கு பிதாவாகிய தேவனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த குமாரனாகிய இயேசு அப்படியே உயர்த்தப்பட்டார். எல்லா நாமங்களுக்கும் மேலாய் இயேசு உயர்த்தப்பட்டார். இன்னும் இந்த இயேசுவை குறித்து நாம் படிக்கும்போது இயேசுவை பிதா எப்படி உயர்த்தினாராம்? எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை படிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை படிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்கும் அடைவதற்கு காரணாகி, அவர் மெல்கிசேதேக்கின் முறைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமந்தரிக்கப்பட்டார். இந்த இயேசுவால தான் ரட்சிப்பு. இந்த இயேசு அல்லாமல் வேறே ரட்சிப்பு இந்த பூமியில் இல்லை. அப்படியானால் இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் அவ்வளவாய் உயர்த்தினார். காரணம், அவர் குமாரனாயிருந்தும், தேவனுடைய குமாரனாயிருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் 5வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியன் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நீர் என்னுடைய குமாரன், பிதா இயேசுவை, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். எந்த பிதா சொன்னாரோ, எந்த பிதாவின் நாவு அறிக்கை பண்ணினதோ, என்னுடைய குமாரன் நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொன்னதோ, அந்த தேவன் தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இயேசுவை உயர்த்தினாராம். எப்படி உயர்த்தினாராம்? எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்ந்த நாமம் இயேசு என்கிற நாமம் இல்லாமல் மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை, மனிதனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொர்க்கராஜ்யம் இல்லை. ஆனபடியால் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வாரான் என்று தைரியமாய் சொன்னார். இந்த இயேசுவின் மூலமாய் தான், இயேசுவின் வழியாக தான் பரலோக ராஜ்யம் போகணும். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவன் இந்த குமாரனாகிய இயேசுவை அவர் அவ்வளவாய் உயர்த்தினார். What a great God. அருமையான சகோதரா, இந்த வசனத்தை கேட்க அருமையான சகோதரியே, பிசாசு என்னை உயர்த்தக்கூடாது,
பிசாசு என் பிஸ்னஸில், என் ஊழியத்தில், என் ஜீவியத்தில் என்னை உயர்த்தக்கூடாது. மனுஷன் என்னை உயர்த்தக்கூடாது. என்னையும் நானே என்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது. என்னை கர்த்தர் உயர்த்தணும். காத்திருப்போம். அதற்கு சில விலக்கிரையும் செலுத்தணும். இன்னும் வேதத்தில் படிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தில் படிக்கும்போது அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தறினார். இந்த பரிசுத்த ஆவியை தேவன் பூமியில் ஊற்றுவதற்கும் கூட குமாரனாகிய இயேசு பிதாவினால் உயர்த்தப்படணும். பிதாவினால் உயர்த்தப்படணும். இயேசு உயர்த்தப்படாவிட்டால் ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்திருக்க மாட்டார். இந்த இயேசுவை தேவன் உயர்த்தி, தம்முடைய வலது கரத்தினால் உயர்த்தி பரிசுத்த ஆவியை பூமிக்கு தந்தார். இங்கிருந்து என்ன புரிகிறது? இயேசுவை உயர்த்தினது பிதாவின் வலது கரம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் படிக்கும்போது 5:31 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் இயேசுவை அதிபதியாக, இரட்சகராக, நியாயாதிபதியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் அதிபதியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் அவர் உயர்த்தினார். அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி, நியாயாதிபதி, இப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், எந்த பிதாவினால் இயேசு உயர்த்தப்பட்டாரோ அந்த இயேசுதான் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நீங்களும் நானும் கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு, தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்படுவதற்கு, மனுஷன் அல்ல தேவனை உயர்த்தட்டும் என்று காத்திருப்போம். எந்த மனிதன் காத்திருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எப்படி உயர்வு வருகிறது, எப்படி நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் 1-2 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதோனியா என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். அதோனியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் தாவீதினுடைய குமாரன். இயேசுவும் தாவீதின் குமாரன் தான், அதோனியாவும் தாவீதின் குமாரன் தான். இந்த தாவீதின் குமாரனாகிய அதோனியா, அவனுக்கு ஒரு ஆசை, ராஜாவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனாலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்போது, ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பதித்தான். நான் ராஜாவாவேன், தன்னைத்தானே உயர்த்தினான். அருமையானவர்களே, இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், ரொம்ப நாள் வாழப்போகிறது கிடையாது. கொஞ்ச நாட்கள் தான் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை. அது காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற புஷ்பத்தை போல் இருக்கிறது, புல்லின் பூவை போல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்மை நாமே உயர்த்தி, நம்மை நாமே பெரியாளாய் காண்பித்து தேவனால் வருகிற மகிமையை நீங்கள் நான் இழந்து போயிடக்கூடாது. கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் நானும் காத்திருக்கிற மனுஷராய் மாறுவோம். இங்கே அதோனியா நான் ராஜாவாவேன், அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவாவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாள்வதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரியம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்காயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. ஜனங்கள் எல்லாரும் என்னை ராஜாவாக்க விரும்புகிறார்கள். இவன் முதலாவது தன்னைத்தானே உயர்த்தின ஒரு மனுஷனுக்கும் மனுஷரால் உயர்த்தப்படுகிற மனுஷனுக்கும் ஒப்பாயிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியும், ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி அது என் சகோதரனுக்கு சாலமோனுக்கு ஆயிற்று,
அது கர்த்தரால் ஆயிற்று. பாருங்க, மனுஷர் விரும்புகிறாங்க, தன்னைத்தானே அவன் உயர்த்தி கொள்கிறான். ஆனால் கர்த்தரால் அவன் உயர்த்தப்படலை. இவன் மனுஷரால் உயர்த்தப்பட்டவனும் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவனுமாகிய இந்த தாவீதின் குமாரனாகிய அதோனியா, நல்லா பாருங்க, இவனும் தாவீதின் குமாரன் தான், இயேசுவும் தாவீதின் குமாரன் தான். இந்த இயேசு தன்னைத்தானே உயர்த்தவில்லை. மனுஷரால் வருகிற உயர்வை அவர் விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 திசையிலிருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் தென் திசையிலிருந்து வராது. அப்படியானால் கிழக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கீழ் திசை, கிழக்கு திசை நான் இப்படி தியானிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பிசாசினிடத்தில் வருகிற உயர்வு. மேற்கு திசை மனுஷரிடத்தில் வருகிற உயர்வு. தென் திசை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது. அப்படியானால் ஒரே ஒரு திசை மாத்திரம் மீதி இருக்கிறது, அது வட திசை. அந்த வட திசை தான் சீயோன், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று 132ஆம் சங்கீதத்தில் தேவன் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த சீயோனிலிருந்து தான் 133ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீயோன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம். இந்த சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தராலே மாத்திரம் தேவனுடைய பிள்ளையை நீயும் நானும் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் மாத்திரம் உங்களை உயர்த்த வேண்டும். இந்த இயேசு, தாவீதின் குமாரனாகிய இயேசு, தன்னைத்தானே உயர்த்தவும் இல்லை, மனுஷரால் வருகிற உயர்வை தேடவில்லை. ஆனால் அதோனியாவை குறித்து படிக்கும்போது அவன் மனுஷரால் வருகிற உயர்வையும் தன்னைத்தானே உயர்த்துகிற அனுபவத்தையும் அவன் விரும்பினபடினாலே நடந்தது என்ன? அவன் உயிருக்கே, அவன் ஜீவனுக்கே அது ஆபத்தாய் முடிந்தது. அது ஆபத்தாய் முடிந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மை உயர்த்த வேண்டாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் படிக்கும்போது, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே, இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனுடைய தாவீதின் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டித்தருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே பெனாயாவை அனுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை கொன்று போட்டான். எனக்கு அருமையானவர்களே, நம்மை நாமே உயர்த்தி மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை, மகிமையை தேடி தேடி நீங்களும் நானும் மாண்டு போகக்கூடாது. நீங்களும் நானும் மாண்டு போகக்கூடாது. தேவனால் உயர்த்தப்படுகிற வரையும் நம்மை காத்திருப்போம். 2வது ஒரு தாவீதின் குமாரனை குறித்து உங்களோடு பேசுகிறேன். அப்சலோமும் தாவீதின் குமாரன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவும் தாவீதின் குமாரன் தான். அப்சலோம் சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன், பழுதில்லாதவன், இன்பமாய் பேசுகிறவன், கட்டி அணைத்து எல்லாரையும் அரவணைக்கிறவன். இந்த இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் தான். பழுதற்ற பலியாய் மாறினவர். பலி செலுத்தப்பட வேண்டுமானால் அந்த பழுதில்லாததா இருக்கணும். இயேசு பழுதில்லாத இயேசு, பரிசுத்தரான இயேசு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அப்சலோம் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். கர்வாலி மரத்தில் அவன் தலைமயிர் சிக்கி கொண்டது. அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். இயேசுவும் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையில் தொங்கினான். அப்சலோமின், தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுடைய மரணம் நன்மையை கொண்டு வரல, ஜீவனை கொண்டு வரல, ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு உலகத்திற்கு ரட்சிப்பாய். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டதினாலே முழு உலகத்திற்கும் இரட்சகராய் இயேசு மாறினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அப்சலோம் தன் தகப்பனையே சிங்காசனத்தை விட்டு துரத்திட்டு எப்படியாயிலும் நம்மை உயர்த்தி கொள்ள, ராஜாவாய் மாற வேணும், தன்னைத்தானே உயர்த்த வேண்டும். அவன் தன் உயர்வுக்கு நேராய் பிரயாசப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, உயர்வுக்கு நேராய் பிரயாசப்பட்டவனுக்கு சம்பவித்தது என்ன? மரணம் மட்டும்தான். இவனை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எல்லா மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 18ஆம் அதிகாரம் 9 நாம் படிக்கும்போது,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமுடைய பரிதாபமான நிலவரத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதின் மேல் ஏறும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. கழுதை போயிட்டு அப்சலோம் தொங்கிக் கொண்டிருக்கிறான். தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவாபின் ஆயுதரால் 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, டோன்ட் எக்ஸால்ட் யுவர் செல்ஃப். கர்த்தர் உயர்த்துறவரை காத்திரு. எனக்கு ரொம்ப பிடித்த தாவீதின் வார்த்தை. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் படிக்கும்போது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மால் ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மேன்மைப்படலை பலப்படலை அப்படின்னு நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த காத்திருக்கிறார். எவரையும் உயர்த்தவரால் ஆகும். எவரையும் உயர்த்தவரால் ஆகும். உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசே, நீ என்னை உயர்த்த வேண்டாம். மனுஷன் என்னை உயர்த்த வேண்டாம். என்னை நானே உயர்த்த மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்த்துகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோனியா மாத்திரமல்ல, அப்சலோம் மாத்திரமல்ல, விடிவெள்ளி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்னிங் ஸ்டார், ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோமே, இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய லூசிஃபர் தன்னைத்தானே உயர்த்தினான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாகவும் உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இவன் தன்னை உயர்த்தினான். தன்னைத்தானே உயர்த்தினான். வானத்துக்கு மேலா ஏறுவேன். நான் தேவனுக்கு சமமாவேன். தேவனுக்கு ஒப்பாவேன். நான் தேவனை போலாவேன் என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. தேவனுக்கு ஒப்பாவேன். ஒரு தூதன், ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி வைக்கப்பட்டவன், தன்னுடைய மேன்மையை நினைக்காமல், தன்னுடைய பழைய நிலவரத்தை நினைக்காமல், தான் உண்டாக்கின நோக்கத்தை உணராமல், எதற்காக கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார், எதற்காக என்னை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எனக்கு தந்த அந்த சுதந்திரத்தை அவன் நினைக்காமல் அவன் தன்னைத்தானே உயர்த்தினான். தன்னைத்தானே உயர்த்தினான். தன்னைத்தானே உயர்த்தினதினாலே வந்ததான நிலவரம் என்ன? அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அப்படி சொல்லுகிற, நீ இருதயத்திலே சொன்னாயே, நீ இருதயத்தில் அப்படி சொன்னாயே. அப்படியானால் இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தின் ஆழங்களில் இருக்கிற மறைந்திருக்கிற எண்ணங்களை கர்த்தர் அறிந்து நம்மை நியாயந்தீர்ப்பார். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னதரால், உன்னத தேவனால் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. இந்த தூது சீக்கிரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உயர்ந்த ஸ்தலங்களில் நீ வாசம் பண்ண போகிறாய். ஆனபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னை உயர்த்துகிறவரையும் காத்திருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருப்போம். கர்த்தரால் உயர்த்தப்படும் வரைக்கும் காத்திருப்போம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நேபுகாத் நேச்சார் அவன், நான் கட்டின மகாபாபிலோன், என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும் படிக்கும்போது
அவன் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே கர்த்தர் அவனை அடித்தார், கீழே தள்ளப்பட்டான். மிருகத்தை போல புல்லை மேய்ந்தான். அவன் சரீரம் பனியிலே நனைந்தது. மீண்டுமாய் அவனுக்கு ஒரு உணர்வு வந்தபோது, நீங்கள் வீட்டில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 26, 37 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். தேவனால் தான் ராஜ்யம் ஆளுகை கொடுக்கப்படுகிற உணர்வு வருகிற வரைக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதிகாரியாக கர்த்தர் உயர்த்துவார், அகந்த உள்ளவன் மனுஷனை கர்த்தர் தாழ்த்துவார் என்கிற உணர்வு அவனுக்கு வந்தபோது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் புத்தி திரும்பி வந்தது, அவன் எழுந்து போன அழகு திரும்பி வந்தது, அவன் இழந்த ஆளுகை திரும்பி வந்தது. மீண்டும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அகந்தை உள்ளவனை கர்த்தர் தாழ்த்துகிறார், மேட்டிமையானவனை கர்த்தர் தாழ்த்துகிறார், மனுஷரில் தாழ்ந்தவனை அவர் அதிகாரியாய் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியினுடைய சாரம்சம் என்னவென்றால், கர்த்தர் உயர்த்துகிறவரை காத்திருப்போம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அந்த பலத்தை கைக்குள் அடங்கியிருப்போம். கர்த்தராலே உயர்வு பெறுவோம். இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு கர்த்தர் உன்னை ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே, மேன்மைக்குள்ளே, சீக்கிரத்திலே, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சீக்கிரத்திலே உன் வியாபாரத்தில் ஒரு உயர்வு, உன் வேலை ஸ்தலத்தில் உயர்வு, உன் குடும்பத்தில் உயர்வு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்வுகளினாலே உன்னதத்தின் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை முடிக்கிறேன். உயர்வுகளினால், நன்மைகளினால், மனுஷனால் அல்ல, பிசாசினால் அல்ல, தன்னைத்தானே அல்ல, தேவனால் உயர்த்தப்படுகிறவரை காத்திருப்போம். அவர் நம்மை உயர்த்தினால் இந்த பூமியில் மட்டுமல்ல, ஒருவரும் தொடாத அளவுக்கு நம்மை உயர்த்தி, சிங்காசனத்துக்கு உயர்த்தி, சியோனா எருசலேமாய் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் பாஸ்டர் மூலியமா தேவன் நம்மோடு தீர்க்க தரிசனமாய் பேசினார். ஆமென். நமக்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும், ஆமென், உயர்வு வராது. உயர்வு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. மனுஷனிடத்திலிருந்து உயர்வு வராது, ராஜாவினிடத்திலிருந்து உயர்வு வராது, உலகத்திலிருந்து நமக்கு உயர்வு வராது. பிசாசு சிலர் உயர்வை தருவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் நோ. நம்ம தகப்பனிடத்திலிருந்து, ராஜாதி ராஜாவினிடத்திலிருந்து பிதாவானவர் இயேசுவை உயர்த்தினது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உன்னதங்களில உட்கார பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, ஆமென், உன்னதத்துல வலது பாரிசத்துல உட்கார்ந்தாராம். ஆமென். சபைக்கு தலையாய் கொடுத்து உயர்த்தினது போல இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் உயர்வு சீக்கிரத்துக்குள்ளே வருகிறது. நாம் இணைந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும் போது, ஏற்ற வேளையில ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற தெய்வம், அந்த உயர்வை நீங்க கொடுங்கப்பா, நீங்க கொடுங்க. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். உயர்வு உம்மிடத்திலிருந்து வருவதாக, அந்த ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருவதாக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கணத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் பால் உடைக்கலம் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. பாஸ்டர் இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும். எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த கொள்ளை நோயிலிருந்து எல்லாருக்கும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, இழந்த எல்லா நன்மைக்கீடாய் ரெட்டிப்பாய் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி, உயர்த்தும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆறுதலும் உயர்வும் இன்றும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.